இன்றைக்கு மக்களை நம்பி அதிமுக தேர்தலை சந்திக்கிறது. திமுக கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கிறது. மக்கள் தான் எஜமானவர்கள். மக்கள் தான் அடுத்த சட்டமன்ற பொது தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர் இங்கே இருக்கின்ற மக்கள். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பலம், எங்க கூட்டணி பலம், அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவு காணல் நீராகத்தான் இருக்கும். இந்த செய்யார் நகராட்சியிலே குழுமியிருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு இங்கு இருக்கின்ற மக்கள் சாட்சி. கிராமத்தில் குறிப்பிடுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லி. ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுடைய எழுச்சியே சான்று. அந்த எழுச்சி இங்கே பார்க்கப்படுகிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. திமுகவை பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்காக அந்த கட்சி இன்றைக்கு தினம் இருக்கின்றது. மக்களுக்கு இருக்கின்ற கட்சி மக்களுக்காக சேவை செய்கின்றது. குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி குடும்பத்துக்கு மட்டும்தான் பார்க்குது. இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம். இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் மறைந்தாலும் இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கமாக இருப்பதற்கு காரணம் மக்களோடு மக்களாக அண்ணா திமுக கலந்திருக்கின்றது. அதனால அண்ணா திமுகவை எவராலும் வீழ்த்த முடியாது. எவ்வளவு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த போதும் திரு கருணாநிதி அவர்கள் அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் இதை புரட்சி தலைவி அம்மாவில் அதையெல்லாம் முறியடித்து மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை தமிழகத்திலே நிலைநாட்டினார். அதே போல அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்.